என்னம்மா பண்ணுறோம் பிள்ளைங்களோட? என் பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, சீக்கிரமே சாப்பாடு வச்சுட்டோம். என் பிள்ளைங்கெல்லாம் சமத்த எங்கே எல்லாம் தூங்குறாங்க பாருங்க. எங்கே இருக்காங்கன்னா அவங்க புது வீட்டில் இருக்காங்க. இருட்டில் இன்னும் கரண்ட் சப்ளை இல்லைல்ல, ஆனால் இருட்டில் தான் இருக்காங்க. ஐயோ அவ்வளோ முக்கால்வாசி வேலை கிடக்குன்னா. ஆமாம், நம்ம வந்து டைம் இல்லாமல் தான் இவ்வளோ சீக்கிரம் வந்தோம். இருட்டில் தான் கிடக்காங்க. கொஞ்சம் பிள்ளைங்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பாதிக்கு பாதியை கூட்டிகிட்டு வந்துட்டோம், கொஞ்சம்னு கூட சொல்ல முடியாது. பாதி பிள்ளைங்க இருக்காங்க, பாதிக்கு பாதி. இருட்டில் தான் கிடக்குறோம் நாங்கள். என்ன பண்ணுறது? மா என்ன இருட்டு? இந்த இருட்டு உனக்கு ஓகேவா? இந்த இருட்டு ஓகேவா? என்ன பண்ணுறது? என்னடா பயப்படாத பயப்படாத. பிள்ளைங்க தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 50 60 70. நான் ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஃப்ளாஷ் லைட் இல்லைண்ணா இப்படி தான் அத்தா விளக்க பொறுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அக்கா கதை விடுடா வீரா. நம்ம பிள்ளைங்க இருட்டில் தான் இருக்காங்க. இவ்வளோ இருட்டில் தான் பிள்ளைங்க இருட்டில் தான் இருக்காங்க. கரண்ட்டு சப்ளை இன்னும் கொடுக்கல. எலக்ட்ரிக்கல் வேலையை நாங்கள் இன்னும் பார்க்கல. அவ்வளோ சீக்கிரம் வந்தாச்சு. எந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குமே நாங்கள் இன்னும் பார்க்கல. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா இன்னும் நான் 3 மாதம் ஆகும். இல்லை மண்ணில் தூங்குது பார்த்தீங்களா? சரி பாய் சொல்லுப்பா. பாய். என்னடா